சமீபத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் போப் லியோ அவர்கள் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி தனது கருத்தை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆயுதங்களை கீழே போடுமாறும், போரினால் நாகரிகங்கள் அழியக்கூடிய செயல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், போர் தொடுப்பவர்களின் பிரார்த்தனைகளை இறைவன் கேட்பதில்லை என்றும், அச்சுறுத்தல்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும், சர்வ வல்லமை படைத்தவர் என்ற அதிகாரங்களை காட்டுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றும், போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வாருங்கள், உலகில் அமைதியை நிலைநாட்டுங்கள் என்பதாகவும் போப் லியோ அவர்கள் சமீபத்தில் கருத்து ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த கருத்துக்கு ட்ரம்பை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் கூட அவரது கருத்துக்கள் அமெரிக்கா தலைமையை நோக்கமாக கொண்டவையாக இருந்தது என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் களத்தில் இறங்கிய ட்ரம்ப் தற்போது போப் லியோ அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது பெரும் சர்ச்சையாகவும் பேசும் பொருளாகவும் நிலவி வருகிறது. பைபிளில் இயேசு கிறிஸ்து லாசரை உயிர்ப்பித்த மிராக்கிள் சம்பவத்தை போன்ற ஒரு ஏஐ புகைப்படத்தை ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். அதில் ட்ரம்ப் நீண்ட அங்கியை அணிந்து கொண்டு நோய்வாய்ப்பட்ட ஒருவரின் நபர் மீது கை வைத்து குணப்படுத்துவதை போன்றும், அவரை சுற்றி அமெரிக்க தேசிய கொடிகளும் போர் விமானங்களும் தேவதைகளும் இருப்பதைப் போல அந்த டிஜிட்டல் படம் உருவாக்கப்பட்டு அது வெளியிடப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இப்படி சர்ச்சை நாயகனாக வலம் வரும் அமெரிக்க அதிபரின் ட்ரம்பின் கருத்துக்கள், அவருடைய செயல்களும் உலக நாடு தலைவர்களை கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் தற்போது அங்கு சுற்றி இங்கு சுற்றி உலக திருச்சபையின் தலைவராம் போப்பாண்டவரை குறித்து பேசியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோடு அமெரிக்க அதிபருக்கு கடுமையான கண்டனங்களையும் உலக நாடு தலைவர்கள் மட்டுமல்லாமல் உள்ளூர் தலைவர்களும் கடுமையான விமர்சனங்களை அமெரிக்க அதிபருக்கு எதிராக எழுப்பி வருகிறார்கள். திருச்சபையின் தலைவர் மீது இப்படிப்பட்ட தேவையில்லாத விமர்சனங்களை வைக்கும் அதிபருக்கு நாட்கள் நெருங்கி வருகின்றன என்பதான கடுமையான விமர்சனங்களையும் விமர்சித்து வருகிறார்கள் உலக நாட்டு தலைவர்கள். அமெரிக்க அதிபரின் இந்த விவகாரம் தொடர்பாக போப்பாண்டவர் லியோ டொனால்ட் ட்ரம்ப் தன்னை தாக்கி பேசிய போதிலும் அவருடன் விவாதத்தில் ஈடுபட தான் விரும்பவில்லை. கிறிஸ்தவ நற்செய்தியை சிலர் தவறாக பயன்படுத்தும் போது வருத்தமளிப்பதாகவும், போரில் ஏராளமான அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள், போருக்கு எதிராக தான் தொடர்ந்து உரக்க பேசுவேன், அமைதியை மேம்படுத்தவும் நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை மற்றும் பன்முக உறவுகளை வலுப்படுத்தவும் தான் தொடர்ந்து முயற்சிப்பேன், எந்த விமர்சனங்களுக்கும் தான் கவலை கொள்ளப் போவதில்லை எனும் போப் லியோ தனது கருத்தையும் பதிவு செய்துள்ளார்.